நாடு முழுவதும் 102 மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 60%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக திரிபுரா மாநிலத்தில் சுமார் 80% வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 69.46% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.48% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 53.91% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மக்களவை தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்தார். சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்து ஆளுநர் RN ரவி வாக்கு செலுத்தினார். சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களவை தேர்தலுக்கான வாக்கை பதிவு செய்தார். தனது மனைவி துர்காவுடன் வந்து SIET கல்லூரி வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் வாக்களித்தார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். குடும்பத்துடன் வந்து வரிசையில் காத்திருந்து எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக கடமையாற்றினார். கோவை தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை தனது சொந்த ஊரில் வாக்களித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் அண்ணாமலை தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதாம்பிகை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மனைவியுடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். அவரைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தனது மகள்களுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த கிராமத்தில் வாக்களித்தார். தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். மனைவி கயல்விழியுடன் வரிசையில் நின்று சீமான் ஓட்டு போட்டார். சென்னை சாலிகிராமம் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார். தனது குடும்பத்துடன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்களித்தார். தனது மகனும் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளரும் விஜய பிரபாகருடன் வந்து வாக்கினை செலுத்தினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டார். ஏப்ரல் 26ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷாவிற்கு பாஜக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ரோட் ஷோவில் பாஜக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய இணையமைச்சரும் பாஜக வேட்பாளருமான ராஜீவ் சந்திரசேகருக்கு ஆதரவாக பிரச்சார பேரணி நடத்திய நட்டாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி முற்றிலும் காலாவதியாகிவிட்டதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். தெலங்கானாவில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியின் வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இந்திய அரசியலில் தனது இருப்பை காங்கிரஸ் இழந்துவிட்டதாக கூறினார். காங்கிரஸ் CPIM கட்சிகளுக்கு செலுத்தும் ஒரு வாக்கு பாஜகவிற்கு 2 ஓட்டு போடுவதற்கு சமம் என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் CPIM பாஜகவின் முகவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவ ஜாமீன் பெறுவதற்காக ஒருவர் சர்க்கரை அளவை உயர்த்தி உயிரை பணயம் வைப்பார் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. கெஜ்ரிவால் வேண்டுமென்றே சர்க்கரை அளவை உயர்த்துவதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது.
பாஜகவின் வெற்றியில் தமிழ்நாட்டின் பங்கு பெரியதாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மீது தங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருப்பதாக கூறிய அவர் பாஜகவை கடந்த தேர்தலை வைத்து பார்க்காதீர்கள் என்று தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியா வழங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே 275 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தின் நாடியா பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியும் தற்போதைய வேட்பாளருமான மகுவா மொய்த்ரா ரோட் ஷோ நடத்தினர். கிருஷ்ணா நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய தொண்டர்கள் புடைசூழ வந்த வேட்பாளரை தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பஞ்சாபை போல ஹரியானாவின் கர்னல் பகுதியிலும் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் முழுவதுமாக நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. எதிர்பாராத விதமாக பெய்த ஐஸ் கட்டி மழையால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர். இன்றும் பஞ்சாபின் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பலத்த காற்றின் காரணமாக பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் விழுந்தது. மணாலி பகுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஏராளமான கார்களின் முன்பகுதி முழுவதுமாக உடைந்து போனது. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் சசிகலா தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தங்களுள் உள்ளவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும் என்றார். சென்னை அடையாறு வாக்குச்சாவடியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் நடைமுறையில் திருப்தி இல்லை என தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் தனது குடும்பத்தினரோடு மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் என்று கூறி தமிழ் மொழியை அழிக்க நினைப்பவர்களை ஒழித்திட நமது உரிமைகளை காத்திடும் முக்கியமான தேர்தல் இதுவாகும் என்றார். தயாநிதி மாறனின் சகோதரரும் தொழிலதிபருமான கலாநிதி மாறன் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தோடு சென்று வாக்களித்தார். கோவை அரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவையில் 1 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என குற்றம் சாட்டினார். மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பூத்தில் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்களித்தால் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் லைட் எரியவில்லை என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனை காவல்துறையினர் கைது செய்தனர். வடசென்னை தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி வாக்குச்சாவடிக்குள் அதிகமானோர் கூடியதாக திமுகவினரும் அதிமுகவினரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குச்சாவடி முன்பாக அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் திரண்டதை தடுக்க முயன்றபோது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் இணைந்து தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வாக்குச்சாவடி முகவர்களிடம் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து இருவரும் கேட்டறிந்தனர். மதுரையில் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்களித்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லாத போது அந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்த நபர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. விருதுநகர் தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்ததை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடையை மீறி வாக்குச்சாவடிக்குள் செல்போனை எடுத்து சென்று வீடியோ பதிவு செய்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டதற்கான ஊதியம் கேட்ட அரசு ஊழியரை அடிக்க பாய்ந்த துணை வட்டாட்சியரை கண்டித்து சக அரசு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். துணை வட்டாட்சியர் மன்னிப்பு கேட்கும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அரசு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தேர்தல் பணியாளர்களாக வரவழைக்கப்பட்ட அவர்களுக்கு ஊதியமும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தேர்தல் ஊதியம் வழங்காததாக கூறி தேர்தல் அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்லடம் அரசு கலைக்கல்லூரியில் தேர்தல் அலுவலர்கள் போராட்டம் நடத்துவதை அறிந்து வந்த வட்டாட்சியர் சமாதானம் பேசி ஊதியம் வழங்கினர். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட டி நகர் ஸ்ரீ நாராயணா மிஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வாக்களிக்க வந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் வாக்குச்சாவடி அலுவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் பட்டியலில் அவர்களது பெயர் இல்லாததால் திருப்பி அனுப்பப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தேர்தல் பணி ஊதியம் வழங்க காலதாமதம் செய்வதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் ஆசிரியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டி வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி வாக்காளர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்கு செலுத்த வந்த ஒருவரின் வாக்கினை வேறு ஒருவர் செலுத்திவிட்டதாக கூறி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் ஒருமையில் பேசி தரக்குறைவாக நடந்து கொண்டதாக கூறி பாமக மற்றும் பாஜகவினர் வாக்குச்சாவடி முன்பாக குவிந்தனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் கணபதி சுந்தரநாச்சியபுரம் கிராமத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் முற்றுகையிட்டனர். 86 பேருக்கு வாக்கு இல்லை என கூறியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் மேல கடையநல்லூரில் வாக்களிக்க சென்ற பொதுமக்கள் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் வாக்குச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 101 வயதான தாய்மாமா தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் கோவில் திருமாலம் பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். நாகப்பட்டினம் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜுடன் வந்து தனது வாக்கினை செலுத்தினார். விருதுநகர் தொகுதியில் பூத் முகவர்களை சந்திக்க சென்ற பாஜக வேட்பாளர் ராதிகாவின் கணவர் நடிகர் சரத்குமாருடன் பெண்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அல்லம்பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையத்தில் சரத்குமாரை கண்டு பூரித்த பெண்கள் கீபேட் செல்போனில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் வெளியூர்களுக்கு திரும்பியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் குன்னூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி கட்சி துண்டுடன் உள்ளே செல்ல முயன்றபோது திமுக முகவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். திருச்சியில் தான் வாக்களிப்பதை வீடியோ பதிவு செய்ய அதிகாரிகள் மறுத்ததால் அதிமுக முன்னாள் எம்பி பாக்குமார் ஓட்டு போட மறுத்து திரும்பி சென்றார். செம்பட்டு வாக்குச்சாவடியில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மறுத்த அதிகாரிகளுடன் முன்னாள் எம்பி பாக்குமார் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மதுரை தத்தநேரி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்ற இளைஞரின் வாக்கினை மற்றொரு பெண் செலுத்தியதாக அதிகாரிகள் கூறியதால் காதில் பூ வைத்துக் கொண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த விக்ரமசிங்கபுரத்தில் வாக்காளர்களை ஒருமையில் பேசிய தேர்தல் மைய அதிகாரியை போலீசார் குண்டுகட்டாக வெளியேற்றினர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அதிகாரியை போலீசார் வெளியேற்றிய போது அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி உறவினரின் கார் கண்ணாடியை பாஜகவினர் உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் விரைந்து சென்று அனைவரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததில் சாலையோரம் உள்ள காப்பு காட்டில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே இளைஞரை கத்தியால் குத்திய ரவுடியை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியல் செய்ததால் வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேனியில் வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட போது செக் டேமில் குளித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் லோகேஷ் சுந்தர் ஆகிய 2 உயிரிழந்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தலைமுறை பெண்கள் மக்களவைத் தேர்தலுக்கான தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். பிரபா சர்மா என்பவர் தனது மகள் பிரீத்தி கௌஷிக், பேத்திகள் ஷமிதா மற்றும் சாக்ஷி கௌஷிக் உடன் சென்று வாக்கு செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நடைபாதை பாலம் சேதமடைந்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். கரணி மற்றும் சக்தே கிராமங்களுக்கு இடையிலான இணைப்பு முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் பாலத்தில் யாரும் செல்ல முடியாத வகையில் போலீசார் கம்பி கட்டி தடுத்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குடும்பத்தோடு உணவகத்திற்கு சென்ற கன்னட நடிகை ஹர்ஷிகா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பார்க்கிங் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கன்னடத்தில் பேசியதற்காக தாக்கப்பட்டதாக ஹர்ஷிகா பதிவிட்டிருக்கிறார். சீனாவில் ஆப்பிள் நிறுவனம் தனது ஆப் ஸ்டோரில் இருந்து வாட்ஸ்அப் மற்றும் த்ரெட்ஸை நீக்கியுள்ளது. சீனாவின் சைபர் ஸ்பேஸ் நிறுவனம் உத்தரவிட்டதை அடுத்து மெட்டாவுக்கு சொந்தமான ஆப்கள் நீக்கப்பட்டன. லக்னோவில் நேற்று நடைபெற்ற IPL போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி லக்னோ அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர்களில் 176 ரன்களை எடுத்தது. அடுத்து பேட்டிங் ஆடிய லக்னோ அணி 19 ஓவர்களில் 180 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி வித்தியாசமான முறையில் பறக்கவிட்ட சிக்ஸர் வீடியோ வைரலாகி வருகிறது. 18.2வது ஓவரில் மோசின்கான் வீசிய பந்தை தோனி கீப்பர் தலைக்கு மேலே சிக்ஸராக பறக்க விட்டார். இதனை பார்த்த மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்தனர். IPL வரலாற்றில் 5000 ரன்களை கடந்த முதல் விக்கெட் கீப்பர் என்ற புதிய சாதனையை தோனி படைத்தார். நேற்று லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 28 ரன்கள் அடித்ததன் மூலம் 5023 ரன்களை எடுத்து முதலிடத்தில் உள்ளார். 4369 ரன்களோடு தினேஷ் கார்த்திக் 2வது இடத்தில் இருக்கிறார். ஒருவேளை பும்ரா வேகப்பந்து வீச்சு குறித்து PSG வகுப்பெடுத்தால் நான் அவருக்கு அபிஷேகம் செய்வேன் என முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் இயன் பிஷப் எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் பும்ரா பயங்கர திறமைசாலி என்றும் அவர் பாராட்டியிருக்கிறார். IPL-இல் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறையால் ஆல்ரவுண்டர்கள் முழுமையாக வளரும் வாய்ப்பு குறைந்து வருவதாக ஜாகிர் கான் கருத்து தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இம்பாக்ட் பிளேயர் விதிமுறையில் தனக்கு உடன்பாடு இல்லை என்ற ரோஹித் சர்மாவின் கருத்துக்கும் அவர் ஆதரவு தெரிவித்தார். பும்ராவுக்கு எதிராக ஸ்வீப் ஷாட் அடிப்பது தம்முடைய கனவு என பஞ்சாப் அணி வீரர் அசுதோஷ் சர்மா தெரிவித்திருக்கிறார். உலகின் தலைசிறந்த பவுலர் பும்ரா வீசிய பந்தை ஸ்வீப் ஷாட் அடித்ததை பெருமையாக நினைப்பதாக அசுதோஷ் சர்மா நெகிழ்ச்சி தெரிவித்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதல் முறையாக மீனாட்சி அம்மன் செங்கோலை பெண் அறங்காவலரான ருக்மணி பழனிவேல் ராஜன் பெற்றுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் திருவிழாவில் அரசு ஊழியர்கள் குடும்பமாக கலந்து கொண்டனர். திருவிழாவின் 8ஆம் நாளில் நடராஜர் சுவாமி பச்சை சாற்றி எழுந்தருளி ஊர்வலமாக வந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். செண்டை மேளம் முழங்க கோலாட்டம், சிலம்பாட்டம், வான வேடிக்கையோடு பெருமாள் வீதி உலா சென்றார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளி தீர்த்த குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவையொட்டி கோலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை கலந்து கொண்டு கிராமிய பாடலுக்கு ஏற்ப கோலாட்டமாடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர்.
ரியல்மி நிறுவனம் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி இந்தியாவில் நார்சோ 70X 5G போனை அறிமுகம் செய்ய உள்ளது. மீடியாடெக் ஹீலியோ G85 சிப்செட் வசதி வழங்கப்பட்டுள்ளதால் இது மேம்பட்ட செயல்திறனை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐடெல் நிறுவனத்தின் சூப்பர் குரு 4G ஃபீச்சர் போன் மாடல் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பட்ஜெட் பிரிவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மாடலில் யூடியூப், UPI வசதியும் வழங்கப்பட்டுள்ளன. பல்வேறு அம்சங்கள் கொண்ட இந்த செல்போன் 1899 என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. நத்திங் நிறுவனம் நத்திங் இயர் மற்றும் நத்திங் இயர் ஏ என்ற 2 புதிய இயர்பட்ஸ் மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது. இரண்டிலும் நத்திங் நிறுவனத்தின் பிரபலமான டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் விற்பனை வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தற்போதைய நிதியாண்டிலேயே 6 புதிய மோட்டார் சைக்கிள் மாடல்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சந்தையில் தனது பங்குகளை 2 மடங்கு வரை அதிகப்படுத்தும் முயற்சியில் ராயல் என்ஃபீல்டு ஈடுபட்டுள்ளது. அப்ரிலியா நிறுவனத்தின் RS-V4 ஃபேக்டரி மாடலின் விற்பனை இந்திய சந்தையில் தொடங்கியது. புதிய அப்ரிலியா ஸ்போர்ட்ஸ் பைக்கின் விலை 31,26,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிளாக்ஷிப் மாடல் என்பதால் சக்தி வாய்ந்த என்ஜின் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.